ஹாய், டேட்டா சயின்டிஸ்ட் ரோலை பற்றி கேட்டிருந்தீங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போல மேக்ஸ் நாலேஜ் வேணும். ஏன்னா நீங்கள் அந்த ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த டேட்டா கிளீனிங் வரும், டேட்டா ப்ராசஸிங்னு வரும், அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நிறைய தியரிட்டிக்கலாக படிச்சிட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேப்ல இருக்கும், பைத்தான் இருக்கும், பவர் பிஐ இருக்கும், அப்புறம் எக்ஸல் கூட நீங்கள் வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸல்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சிருக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ரெண்டுத்துலையுமே தரவாயிக்கோங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா வச்சு தான் அனலைஸ் பண்ணுறது. ஸோ இதோடைய அப்கிரேட் வெர்ஷன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ்னு போகிறப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைத்தான்ற லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஸோ அதில் நிறைய லைப்ரரிஸ் வரும் இல்லை, இந்த பாண்டா நம்பை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வச்சு நிறைய நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மோஸ்ட்டாக இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்விக்கி இருக்குல்ல. ஸோ ஸ்விக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இதுக்கு பர்டிகுலராக நிறைய ஆர்டர் வருது, எதை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போய் காட்டணும், எது ரிலேட்டடாக நிறைய இது பண்ணணும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம சொல்லணும். அதை வந்து அவங்க ஷோ பண்ணி அவங்க பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ரோல். ஸோ அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் மெயின் கான்செப்டே. ஸோ அதால் தான் அவங்களுக்கு வந்து நிறைய பேமெண்ட்டும் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்காது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் போய் கூட நீங்கள் அப்புறமா ஷிஃப்ட் ஆகிக்கலாம். நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து உள்ள உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் டேட்டா சயின்டிஸ்ட்டில் போடுவாங்க. மினிமமாக நீங்கள் போய் சப்போஸ் டேரெக்டாக போய் சேரணும்னா ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட்னு ஒரு ரோல் இருக்குது, அதெல்லாம் போடுவாங்க. ஸோ அதை தான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சி அதாவது எந்த ஒரு வீடியோ. ஸோ அடுத்து அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன், நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் சேனல் வீடியோ.